السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. قال النبي صلى الله عليه وسلم: قيد العلم أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கு உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய ஸலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபீரீன்கள், தபஅ தாபீரீன்கள், ஃபுகஹாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லதே அவருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. மஜ்லிஸுல் மதாரிஸுல் அரபியாவின் பயிலரங்க மாநாட்டின் 2வது அமர்வினுடைய தகுதிமிக்க தலைவர் ஹஜ்ரத் பெருங்கஜி அவர்களே, மற்றும் இங்கு வீட்டிருக்கக்கூடிய மூத்த உஸ்தாதுமார்களே, உலமாக்களே, மாணவ செல்வங்களே, முத்தாலாவின் அவசியம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை இங்கே பதிவிடுமாறு படிக்கப்பட்டிருக்கிறேன். முத்தாலா என்பது நமக்கெல்லாம் தெரியும், நூலாயிற்று. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வசனங்களை இறக்கும் பொழுது முதலாவதாக இறக்கப்பட்ட வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இக்ரா, படியுங்கள், ஓதுங்கள் என்பதுதான் குர்ஆனில் இறங்கிய முதல் வசனம். நாம் இப்படிப்பட்ட ஒரு பெரும் சிறப்புக்குரிய உம்மத்திற்கு சொந்தக்காரர்கள். முதலாவது அங்கே எந்த கிதாபும் இல்லாமலேயே அல்லாஹ் சொன்னால் படியுங்கள், உலகத்தை படியுங்கள். அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் அதுதான். அல்லாஹ்வுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய விஷயங்களை கொண்டு நீங்கள் படியுங்கள், அல்லாஹ்வின் பெயரால் படியுங்கள். படியுங்கள் என்று முதல் உத்தரவு கொடுக்கப்பட்ட இந்த சமூகம் படிப்பதில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது, எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த படிப்பின் முத்தாலாவின் வளர்ச்சியும் தேர்ச்சியும் எந்த அளவுக்கு இருக்கிறது. ஆரம்ப காலத்திலே நாம் கேள்விப்பட்டிருப்போம், தாத்தார்களுடைய அந்த அழிவின் பொழுது, அவர்களுடைய அடிச்சாட்டியத்தின் போது பகதாதில் உள்ள நதிகளெல்லாம் கருப்பாகி போனது, கிதாபுகளை தண்ணீரில் போட்டு மூழ்கடிக்கப்பட்டதால். அவ்வளவு கிதாபுகள் எழுதப்பட்டு இருக்கிறது. உலமாக்களின் மூலமாக, ஃபுகஹாக்களின் மூலமாக. நாம் பெருமைக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் அந்த பெருமிதமான வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு வருவது, கியாமத் வரையிலும் அதை தொடர செய்வது நம் அனைவரின் மீது கட்டாயம். ஆனால் அதே சமயத்தில் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சர்வேயின் முடிவு யூதர்களை பற்றி சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒரு நாளைக்கு 6 அல்லது 7 மணி நேரம் படிக்கிறார்கள். 6 அல்லது 7 மணி நேரம் யூதர்கள் படிக்கிறார்கள். நாம் எவ்வளவோ குறை சொல்லலாம், அவர்களுக்காக வேண்டி இன்று உலகம் முழுக்க லானத்தும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த இஸ்ரேலுடைய அடிச்சாட்டியத்தின் காரணமாக. ஆனால் அதே சமயத்திலே அவர்களுடைய சில விஷயங்களை நாம் கண்காணிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள். பெரும் நாடுகள் தங்களுடைய ஆய்வின் மூலமாக ஜப்பான் 10 வருஷத்திலே 100 வருடத்தினுடைய முன்னேற்றத்தை அடைந்தார்கள் என்று சொல்லும் சரித்திரம். அப்படிப்பட்ட உயர்வுக்கெல்லாம் காரணம் என்ன? விழிப்புணர்வு மிக்க ஒரு சமுதாயம், எல்லாவற்றையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சமுதாயம், படிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான். முத்தாலா என்றால் நமக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். துளு, அதனுடைய மஸ்தர் துளு, உதயமாகுதல் என்பதிலிருந்து வந்திருக்கிறது. துளு என்பதிலிருந்து. அப்படியானால் அதன் மூலமாக எப்படி இருட்டை கிழித்து கொண்டு சூரியன் உதயமாகிறதோ, அதுபோன்று அறியாமையை கிழித்து கொண்டு இல்மு வெளியே வரும். எங்களிடத்தில் நாங்கள் முத்தாலா செய்வதன் மூலமாக நம்மிடத்திலே
நம்முடைய அறியாமையை கிடைத்துக் கொண்டு அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய செய்திகளை உருவாக்கி கொள்ள முடியும். அதே போன்று இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியும். முதாலா மின் பாபில் முஃபாஅலாவுடைய பாப். முஃபாஅலாவுடைய காசியத் என்ன? அது இரண்டு புறத்திலிருந்தும் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். முகாத்தலா காரம யுகாரிமு முகாரமத்தன் வக்கிராமன், ஒருவருக்கொருவர் அவர்கள் மரியாதையை செலுத்திக் கொண்டார்கள். இரண்டு நபர்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த அடிப்படையில் தான் முதாலா என்றால், நாம் கிதாபுக்காக நேரம் கொடுத்தால் கிதாப் நமக்கு அள்ளி தரும். கிதாபோடு நாம் ஒன்றிணையும் பொழுது அதன் மூலமாக நிறைய விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் நேரம் கொடுக்கும் பொழுது அதுவும் எங்களுக்காக பயன் கிடைத்தரும். முத்தாலாவுக்கு நிறைய பிரயோஜனங்களை நாம் தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் ஆகப்பெரிய பயன் என்னவென்றால், முத்தாலாவின் மூலமாக நாம் எந்த அளவுக்கு அதிகம் முத்தாலா செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகம் நம்முடைய ஜஹாலத்து வெளிப்படும். இதுதான் ஆகப்பெரிய பயன். நம்முடைய ஜஹாலத்து வெளிப்படக்கூடிய இடம் முத்தாலாவில் தான். இல்லை என்றால் நாங்கள் கனது வாங்கிட்டோம், நாங்கள் ஆலிம், நாங்கள் ஃபாசில், நாங்கள் முஃப்தி, நாங்கள் காரி என்கிற ஒரு நிலைக்கு சனதை பெற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் ஆலிம், அறிந்தவர்கள். ஆலிம்களில் அதிகமான பேர் இங்கே இருக்கிறாங்க. அதனால் உஸ்தாதுமார்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற புரோகிராம் போகுமாறு மஜ்லிஸின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ஓதி முடித்த உடனேயே நமக்கு ஆலிம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். சொல்ல போனால் நாம் வாங்கக்கூடிய ஆலிமிய தனது ப்ளஸ், அதாவது ரெண்டையும் நான் ஒன்றாக்கவில்லை. +2க்கு என்ன நிலையோ அது மாதிரி தான். +2ஐ கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. மேற்படிப்பு அதற்கு பிறகுதான் ஆரம்பமாகும். நீங்கள் MBBS படிக்கிறீங்களா, BA படிக்கிறீங்களா, BSc படிக்கிறீங்களா, அதற்கு பிறகுதான் அங்கே கோர்ஸ் ஆரம்பமாகிறது. அதற்கு பிறகுதான் படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படியானால் நாங்கள் ஆலிமாகிட்டோம், எல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறது. முத்தாலாவின் மூலமாக பல சமயங்களிலே உங்களுடைய அனுபவத்திலும் பார்த்திருக்கலாம். இவ்வளவு நாளாக இது கூட தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. படிக்கும்போது தான் அது தெரியும். இப்படியெல்லாம் நாம் ஷரியத்துடைய விஷயங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய விஷயங்கள், ஃபிக்ஹுடைய விஷயங்கள், அதே போன்று உலகியல் ரீதியான விஷயங்கள். நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்குதுன்னு தெரியாது, எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னு தெரியாது. சில சமயங்களில் இது மாவட்டம் தான் என்ன, மாநிலம் தான் என்ன, அதுக்கு கூட விவரம் இல்லாமல் அதனால தான் மதரசால ஓதுனா ஒன்றுமே தெரியாதுன்னு பட்டம் கொடுக்குறாங்க. அதையும் தெரிந்திருக்க வேண்டும். பொது விஷயங்களையும் தெரிந்திருக்க வேண்டும். மாநிலம் எது, மாநிலம் என்றால் என்ன, மாவட்டம் என்றால் என்ன, கண்டம் என்றால் என்ன, இந்தியாவை துணை கண்டம் என்று சொல்கிறார்களே, அப்படியால் இதற்கு என்ன காரணம்? இதெல்லாம் எங்களுடைய மனதில் கேள்வி எழும் பொழுதுதான் எங்களை முத்தாலாவுக்கு தோன்றும். நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய முத்தாலாவை நோக்கி நாங்கள் சொல்வோம். இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தேட்டம் வரும். ஆனால் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், புக்கு படிச்சிருவோம், தமிழ் புக்கு எடுத்து பேப்பர் படிச்சிருவோம். ஆனால் அரபி கிதாபுகளை எடுத்து திறந்தாலும் ஒரு அலர்ஜி. எப்படி ஒன்றுக்கு திறந்து பார்த்தா அதுக்கு ஒன்றுமே விளங்க மாட்டாங்க. பொதுவான ஒரு விமர்சனம், அதாவது என்ன ஒரு நிலைப்பாடு, ஒன்றுமே விளங்கலையே, ஒரு மாயூசி, ஒரு நிராசை. தரிசி கிதாபை படிக்கிறோம், தரிசில் படித்து கொடுக்குறாங்க. ஆனால் பிறகு அதை முதாக்கரா செய்கிறோமா, தக்ரீர் செய்கிறோமா, அதை திரும்ப ரெண்டாவது முராஜா செய்கிறோமா? தரிசி கிதாபை எந்த அளவுக்கு தஹ்கீக்காக முராஜா செய்து ஓதுவோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு முத்தாலாவுடைய திறன் இருக்கிறது. பாடத்தில் படிக்கிறதோடு சரி, அதுக்கு பிறகு மறுநாள் திரும்பவும் அப்படியே வந்து உட்காருவோம் பாடத்தை படிக்க சொன்னால் தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் எங்களிடத்தில் முத்தாலாவுடைய திறனை வளர்க்க முடியாது. அதே சமயத்தில் எந்த காரணம் கொண்டும் நிராசையாகக்கூடாது. என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, நான் திறந்து பார்க்குறது பார்க்குற வார்த்தையெல்லாம் புதுசாக இருக்குது, புது வார்த்தையாக இருக்குது. முத்தாலாவுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று அல்பாவுகள் நிறைய இருக்கணும் எங்களுக்கு. அரபி வார்த்தைகள், அரபி கிதாபை முத்தாலா செய்வதாக இருந்தால் அரபி அல்பாதத்தினுடைய அர்த்தங்கள் ஏராளமாக நாங்கள் சேமித்து வைக்க வேண்டும். உருது என்றால் உருது, ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம், இப்படி நாங்கள் சேமித்து வைக்க வேண்டும். இரண்டாவது, அரபியை பொறுத்தவரை, குறிப்பாக அரபியை பொறுத்தவரையிலும் அந்நஹவு தர்கீப் தெரியணும்.
ஒரு வார்த்தை வந்தால் இது என்ன முகுத்ததாவா கபரா, இது பாயிலா மப்பூலா. பேல் இருந்துச்சுன்னா பேலுக்கு பாயில் வரணும், மப்பூல் வரணும். பேல் என்றால் என்ன பேல்? மாவியா, முதாரியா, அம்புரா, நகியா, இது வஹதானா, தஸ்னியாவா, ஜம்மா. எப்படி பார்க்கும் பொழுது மீசான், அஜினா, தஞ்சானை முதற்கொண்டு ஹிதாயத்தினோ முதற்கொண்டு அத்தனையும் எங்களுடைய மனதில் இருக்குமேயானால் ரொம்ப லேசாக தெரிந்து கொள்ள முடியும். ஒரு வார்த்தைக்கு துளுவுக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் சலஹாவுக்கு அர்த்தம் தெரியும், முத்தாலாவுக்கு அர்த்தம் தெரியும், எத்தலஹாவுக்கு அர்த்தம் தெரியும். பல சமயங்கள் நம்ம நிலைமை என்ன ஆகுதுன்னா மஸ்தருக்கு அர்த்தம் தெரியும், ஆனால் அதிலிருந்து முஸ்தக்காகி வரக்கூடிய பேடு தான் அங்கே இருக்கும், ஆனால் அது எங்களுக்கு அர்த்தம் தெரியல. காரணம் சர்ப்பில் நம்ம அந்த அளவுக்கு பலகீனமாக இருப்பதன் காரணமாக தர்கீப் முக்கியம், அல்பாவுகள் முக்கியம். இரண்டாவதாக நாம் முத்தாலா செய்யும் பொழுது நிராசை அடையாமல் எனக்கு கிதாபை திறந்தால் எனக்கும் நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியும் என்கிற தன்னம்பிக்கையை உருவாக்க வேண்டும். நம்ம ஹர்புஜரிலிருந்து சாதாரண இஸ்முகள், ஹாதா, திருக்க போன்ற நிறைய வார்த்தைகளுக்கு எனக்கு, அதாவது ரொம்ப பலகீனமான மாணவர்கள் கூட பலகீனம் அடைய தேவையில்லை, நிராசை அடைய தேவையில்லை. எனக்கும் சில வார்த்தைகளுக்கு பல வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியும். கிதாபை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு என்ன வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதோ அதை மட்டும் படிச்சுட்டு போகணும். தெரியாத வார்த்தையை ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லுகிறேன், அதை மட்டும் படிச்சுட்டு போகணும். படிச்சுட்டு போகும்போது தெரியும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தையும் நிறைய வார்த்தைகள் இந்த கிதாபில் இருக்குதுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு 5 வார்த்தை மட்டும் தேடுது, ரொம்ப தேட வேண்டாம். முன்கீதை எழுத்து ஒரு நாளைக்கு முத்தாலாவுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்கள். அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஒதுக்குங்கள். அந்த இடத்தில் அதற்கான வார்த்தைகளை ஒரு நாளைக்கு 5 வார்த்தை மட்டும் தேடுங்கள். இந்த ரொம்ப நேரம் முன்கீதை புரட்டி பார்த்துக்கிட்டே இருந்தால் தடிப்பாய். ஒரு நாளைக்கு 5 வார்த்தை, 10 நாளைக்கு 50 வார்த்தை. இதை நாம் தொடர்ந்தால் ஏறத்தாழ 1 மாதத்தில் நாம் உணர்வோம், எனக்கு ஒரு தைரியம் பிறக்கும், என்னால் முத்தாலா செய்ய முடியும் என்று. எல்லாவற்றையும் விட மேலாக ஆர்வம் இருக்க வேண்டும். முத்தாலாவில் நாம் எதை பற்றி அறிய வேண்டும்? இன்னைக்கு ஏராளமான பிரச்சனைகள், கேள்விகள், மக்கள் நம்மை நோக்கி முன்னோக்குகிறார்கள். அதற்கான பதில்களை கொடுக்க வேண்டும். சீராவை பற்றி, சீரத்து நபியை பற்றி, தாரியத்தை பற்றி, சுன்னா ஹதீசுகளை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, படிக்க வேண்டியது. எங்களுக்கு ஆர்வமும் தேட்டமும் இருந்துவிட்டால் முத்தாலா ரொம்ப எளிது. சுபவீர பாண்டியனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சுபவீர பாண்டியன் அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், அறிந்தும் அறியாமலும். அறிந்தும் அறியாமலும் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதில் தன்னுடைய நிலையை பற்றி ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார். நான் காரைக்குடி அழகப்பர் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு தமிழ் தான் நல்லா வரும், இங்கிலீஷ் புக்கு எடுத்தால் எனக்கு வரவே வராது. 10 பக்கத்தை என்னால் தாண்ட முடியாது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ என்னுடைய இங்கிலீஷ் வாத்தியார்கிட்ட போய் லைப்ரரியில் நான் முத்தாலா செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது, ஆய்வு செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய இங்கிலீஷ் வாத்தியார்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னா. இங்கிலீஷ் புக்கு எடுத்தால் 10 பக்கத்தை தாண்ட முடியலை. நமக்கு அரபிக்கிட்டாக எடுத்தால் 2 பக்கத்தை தாண்டுமான்னு தெரியாது. அவங்களால 10 பக்கத்தை தாண்ட முடியலை. நம்ம வாத்தியார் பார்த்து ஒரு சிரிச்சார். சிரிச்சுட்டு லைப்ரரியிலிருந்து ஒரு புக்கு எடுத்து கொடுத்தார். இதை படிப்பாங்க, பெரிய புக்கு தான். அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. புக்கு பேரை பார்த்த உடனேயே ஒரு ஆசை வந்துச்சு, படிக்கிறாங்க. அந்த புக்கு பேரு ஃப்ரம் கேர்ள்ஹுட் டு உமன்ஹுட். ஃப்ரம் கேர்ள்ஹுட் டு உமன்ஹுட். ஒரு பெண்மணி சிறுமையிலிருந்து, சிறுமியாக இருந்து அவள் எப்படி முதுமையை அடைகிறாள், அவளுடைய உடலில் என்னென்ன மாற்றம் எல்லாம் அடைகிறது, அவள் எப்படி வயதுக்கு வருகிறாள், எப்படி குழந்தை கருத்தரிக்கிறாள், இது தொடர்பான ஒரு புக்கு. இதை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துச்சு, எப்படியாவது இந்த புக்கை படிச்சாகணும். நான் என் பக்கத்தில் டிக்ஷனரி தூக்கி வச்சுக்கிட்டேன், படிக்க ஆரம்பித்தேன். நான் என் வாழ்க்கையில் முழுமையாக படித்த ஒரு புக் அதுதான் சொன்னேன். காரணம் என்ன? இங்கிலீஷ் தெரியாது, 10 வார்த்தை 10 பக்கத்தை தாண்டாது. ஆனால் அந்த புக்கினுடைய கருத்து அப்படிப்பட்டது, ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய கருத்து. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது அந்த நூல் முழுக்க படித்து முடித்தேன் என்று. இது அவருக்கு தகும், எங்களுக்கும் அது போன்று ஆர்வம் இருந்தால் எவ்வளவு கஷ்டமான நூலையை எடுத்து கூட எங்களால் படிக்க முடியும். அதற்காக நாம் முயற்சி செய்யும் பொழுது, அதற்குரிய ஆர்வம் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் எந்த தடையும் எங்களுக்கு முன்னால் இருக்காது. அதற்கு வேறு ஆர்வம் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் முத்தாலாவின் மூலமாக வசியோடு முத்தாலாவை உருவாக்க வேண்டும்.
வசியோல் முத்தாலான்னு நிறைய, அதாவது எவ்வளவு படிக்க வேண்டுமோ எவ்வளவு படித்து முடிச்சாலும் வரக்கூடாது. முத்தாலாவின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு வாழ்க்கையே போதாது, அவ்வளவு கிதாப் இருக்குது, எப்படி படித்து முடிக்க போறோம்னு தெரியவில்லை. அந்த அளவு ஷேக் ஷிபுலி நோமானி ரஹிமஹுல்லாஹ் ஒரு கப்பல் பயணத்தில் இருந்தார். கப்பல் பயணத்தில் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் விமானத்தை விட கப்பல் பயணம் தான் அதிகம். ஷிபுலி நோமானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய நூலில் எழுதும் பொழுது, நான் கப்பல் பயணத்தில் இருக்கிறேன். அந்த சமயத்தில் நடந்த சங்கதி என்னவென்றால், கப்பலுக்கு ஆபத்து, பேரலை வருகிறது, கப்பல் மூழ்க போகுது அல்லது கப்பலுக்குள்ளே தண்ணி வரப்போகிறது. அதனால் மாலுமி ஒரு அறிவிப்பு செய்கிறார், கீழ்த்தட்டிலிருந்து எல்லாரும் மேல்தட்டுக்கு வந்திருந்தனர், கீழ்த்தட்டிலிருந்து எல்லாரும் மேல்தட்டுக்கு வந்திருந்தனர். எல்லாரும் வேகமாக போயிட்டாங்க, கீழ்த்தட்டிலிருந்து அவ்வளவு பேரும் வேகமாக மேலே போயிட்டாங்க. இப்போ ஒரு ஆளை அனுப்பி பார்க்க அனுப்புறாரு, யாராவது கீழே இருக்கிறாங்களான்னு பாருங்க, யாராவது கீழே இருக்கிறாங்களான்னு பாருங்க. கடைசியில தூங்கிட்டு இருப்பாங்க. பஸ்ஸில் உட்காந்தா, ட்ரெயினில் உட்காந்தா ஃபஸ்ட்டு தூக்கம் வர்றது நிறைய பேர் இருக்கு. நமக்கு பாடத்தில் உட்காந்தாலும் அதிகமாக தூக்கம் வந்துடும். அப்படியானவர்களை தூக்கம் வருது, அது யாராவது தூங்கிட்டு இருப்பாங்க, போய் பார்த்துட்டு அவர் இறங்கி வந்து பார்த்தாரு. ஷேக் ஷிபுலி நோமானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கவில்லை, உட்கார்ந்து இருக்கிறார்கள். கையில் ஒரு புக்கு வச்சு படித்துக் கொண்டு பார்த்து அவசரமாக கையை பிடிச்சி எடுத்தாங்க. என்ன உட்கார்ந்து இருக்கிறீங்க, பெரிய ஆபத்து, மேலே வாங்க. உடனடியாக கூட்டிட்டு போயிட்டாங்க. மேலே போய் பிறகு கப்பல் பாதுகாப்பாக போய் சேர்ந்து விட்டது. அப்போ சேர்ந்து அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, என்ன ஆச்சு, உங்களுக்கு பெரிய அறிவிப்பு செஞ்சிருக்கிறோம், எல்லாரும் மேலே வந்துருங்க, நீங்கள் அந்த சமயத்திலும் இப்படி அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறீங்களே. அப்போ அவங்க சொன்னாங்களா, இன்னும் காமத் அலா அகதிக்கும் மல செய்யாமா ஒப்பி எதிரி பசீரத்தும் பல் எவரிசகா. கியாமத்தே வந்தாலும் உங்களில் ஒருவருடைய கையிலே ஒரு செடி கன்று இருக்குமையானால் அதையும் நட்டு விடக்க வேண்டும். அந்த ஹதீஸை அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். கையிலே நடுவதற்காக மரக்கன்று இருக்கிறது, கியாமத்து வந்து விட்டாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே இந்த ரிவாயத்து வருகிறது, கையில் மரக்கன்று இருந்தால் அதை நட்டு விடக்கம், ஆஹா கியாமத்து வந்துடுச்சு அப்படின்னு பதஷ்டம் அடைய வேண்டாம், முதல்ல அதை நட்டுக்கு அடுத்த வரையை பாருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை சுட்டி காட்டி, என்னுடைய நிலைமையும் இதிலே மரக்கன்று நடுவதற்கான சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவர்கள் பதஷ்டமடையாமல், நான் ஒரு கிதாபை படித்துக் கொண்டிருந்தேன், அந்த கிதாபை முடிக்க வேண்டும் என்பதில் நான் ஆர்வமாக இருந்தேன், எனவே இந்த அறிவிப்புகள் எல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை என்று சொன்னார்களாம். அதில் இருந்த ஆர்வமும் அதில் இருந்த ஈடுபாடும் தான் காரணம் அந்த முத்தாலாவை அவர்கள் மென்மேலும் வளர்த்து செல்வது. அதே போன்று முத்தாலாவுக்கு என்று ஒரு தர்த்தீப் இருக்கிறது. ஒரு கிதாபை எப்படி முத்தாலா செய்ய வேண்டும், முதலாவது ஒரு கிதாபை எடுக்கிறோம், கிதாபை எடுத்த உடனே அதனுடைய பெயரை பார்க்க வேண்டும், கிதாபுடைய பெயர் என்ன, அடுத்து முசன்னிஃப் யாருன்னு, கிதாபுடைய முசன்னிஃப் யார். பல சமயங்களில் நமக்கு கிதாபு பெயர் கூட தெரியும், ஆனால் முசன்னிஃப் யாருன்னு தெரியாது. கிதாபுடைய பெயரை தெரிந்திருந்தால் முதலாவது அது யார் எழுதியது என்பதை வைத்துத்தான் அந்த கிதாப் எப்படி இருக்கும் என்பதை முடிவு செய்ய முடியும். முசன்னிஃபை பற்றி நமக்கு தெரிந்திருந்தால், இவர் இந்த கொள்கையை சார்ந்தவர், இவர் ஹம்பலி மதுஹப், இவர் மாலிகி மதுஹப், இவர் ஷாஃபி மதுஹப், அல்லது வேறு மாற்றுக் கொள்கையை சார்ந்தவர், இவர் சரியான கொள்கை இல்லாதவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு முசன்னிஃப் யார், முசன்னிஃபை பார்க்கணும். அடுத்ததாக அந்த கிதாப், முதலாவது அந்த கிதாபினுடைய முகத்திமாவை படிக்கணும், கிதாபினுடைய முகத்திமாவை படித்து பார்க்கணும். முன்னுரையை படித்து பார்த்தால் அந்த கிதாபுக்குள்ள என்ன இருக்குதுங்கிற மாஹசனை புரிந்து கொள்ள முடியும், என்ன இருக்குது உள்ளுக்குள்ள இருக்கிறது. முகத்திமாவை படித்த பிறகு நாம் இந்த கிதாபை முத்தாலா செய்யணுமா வேணாமாங்கிறத முடிவு செய்யலாம். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், செய்திகள் இப்படியானது. உடனே கிதாபை புரட்டிடாம, பல கிதாபுகளில் ஆரம்ப காலத்தில் அரபி கிதாபுகளில் பஹரஸ்து அட்டவணை கடைசியில் இருக்கும், இப்பொழுதெல்லாம் ஆரம்பத்திலேயே வந்து விடுகிறது. அதனுடைய பஹரஸ்தை எடுத்து பார்க்க வேண்டும், அதனுடைய உள்ளடக்கம், அந்த கிதாபில் என்னென்ன இருக்கிறது, இத்தனையாவது பக்கத்தில் இந்த செய்தி, இத்தனையாவது பக்கத்தில் இந்த செய்தி, பஹரஸ்தை மட்டும் முத்தாலா செய்யணும். பஹரஸ்தை முத்தாலா செஞ்சுட்டோம்னா ஏறத்தாழ கிதாபினுடைய பாதி கிதாபு முத்தாலா செஞ்சிடலாம். யார் முத்தாலா செஞ்சு நன்கு பழகிவிட்டார்களோ அவர்கள் அடுத்தடுத்து பஹரஸ்தை மட்டும் முத்தாலா செய்யக்கூடிய முத்தாலாவில் ஈடுபடலாம். அப்படி ஈடுபட்டால் அதை நம்ம தகவலில் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் உடனடியாக ஞாபகத்தில் இல்லாவிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த டாபிக்கில் எங்களுக்கு மஜ்மூன் கருத்து தேவைப்படுது.
இந்த மசாலா தேவைப்படுது, இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் தேவைப்படுது, இந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட செய்தி தேவைப்படுதுன்னா ஞாபகத்துக்கு தட்டும், ஆமாம் இந்த கிதாபில் பார்த்தோம், இதில் இருக்குது. அந்த சமயத்தில் ஞாபகத்திற்கு வரும். முதலாவது நாம் பஹரஸை முழுமையாக படித்தார். முழு கிதாபையும் படிக்கிறதுங்கிறது, முழு கிதாபையும் விளங்குறதுங்கிறது. எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க, சில சமயங்களில் முத்தன்னிப்புக்கு கூட முழு கிதாபும் சில இடங்களில் தடுமாற்றம் ஏற்படும், அப்படியெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் விளங்கணும் முயற்சி பண்ணக்கூடாது. எல்லா கிதாபையும் விளங்கணும் என்றால் முத்தன்னிப்பு தான் வரும். நம்ம எல்லாவற்றையும் விளங்க முடியாது. சில விஷயங்கள் விளங்காமல் இருக்கலாம். விளங்காத இடத்திலேயே முற்றி கொண்டு இருக்காமல் விளங்கக்கூடிய விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருக்கோம். எப்போ பிரதரத்தை பார்த்துட்டோமோ, இப்போ இந்த விஷயத்தை ஏதாவது ஒன்று ஒரு 4-5 தலைப்பு எடுத்துக்கிட்டு, இது நல்ல விஷயம், நேரம் கம்மியாக இருந்தால் அது மட்டும் எடுத்து முத்தாலா செய்யும். இல்லை, எங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் முத்தாலாவுக்காக கண்டிப்பாக நேரம் ஒதுக்க வேண்டும், அந்த நேரத்தில் அந்த கிதாபை எடுத்து முத்தாலா செய்ய பார்ப்போம். அது ஒரு கோர்ஸ். முத்தாலா என்பது ஒரு கோர்ஸ். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரே நேரத்தில் 200 பக்கம் உள்ள கிதாபை ஒரே நேரத்தில் முத்தாலா செஞ்சு முடிக்க முடியாது. பிரித்து தான் படிக்கணும். ஒரு நாளைக்கு 10 பக்கம். நம்ம நல்ல முத்தாலா செஞ்சு பழகிட்டோம்னு சொன்னால் 200 பக்கத்தை கூட அரை மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா சில சமயங்களில் இல்லை, பல சமயங்களில் வந்த செய்திகளே திரும்ப வரும். நம்ம ஏற்கனவே படித்த செய்திகளே திரும்ப வரும். அப்படியானால் வேகமாக சரியாக ஒரு பார்வையை பார்த்து வர முடியும். இல்லை என்றால் நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுது நேரத்தை ஒதுக்கி பக்கங்களை பிரித்து படிக்க வேண்டும். எங்களுடைய உஸ்தாத் அல்லாம கீரனூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், ஓய்வு என்று சொன்னால் ஒரு பண்ணிலிருந்து இன்னொரு பண்ணுக்கு மாறுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிதாப் படித்து சலிப்பு வந்துருச்சா, அதை விட்டுட்டு இன்னொரு பண்ணு சம்பந்தப்பட்ட கிதாப் எழுது, அடுத்த பண்ணு எழுது. பண் மாறும் பொழுது நம்முடைய ரகன் இன்னும் உற்சாகம் அடையும், சோர்வு அடையாது, சலிப்படையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கும். எனவே முத்தாலாவை ஒரு கோர்ஸாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை படிப்பதற்காக வேண்டி ஷேக் முஃப்தி ஷஃபீ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி வருகிறது. அவர்கள் ஓதி முடித்த பிறகு 2 ஆண்டுகள் வெறும் முத்தாலாவுக்காகவே கொடுத்தார்களாம். மேல் படிப்பு தௌரத்துல் ஹதீஸ் இருக்கிறது, தக்மீலத்துல் அதப், தக்மீலத்துல் தஃசீர், அல் இஃப்தா போன்ற பல துறைகள் இருக்கிறது. ஆனால் 2 ஆண்டுகள் அல்லாமா காஷ்மீரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தலைமையின் கீழே, மேற்பார்வையின் கீழே வெறும் முத்தாலாவுக்காக மட்டும் தங்களை ஈடுபடுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அம்சம்தான் முத்தாலா என்பது. நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதனுடைய விளைவு இன்னைக்கு பொதுவாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் எதையாவது பயான் அப்படின்னா எங்கேயாவது வாட்ஸ்அப்பில் யாராவது பேசியிருப்பாங்க, அதை கேட்டு பேசுகிறோம், அதை பார்த்து பேசுகிறது, பிளாக் ஸ்பாட்டில் வருது, அதை படிக்கிறோம், பார்த்து அதை படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆன்லைனில் வர்றது, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் வர்ற நல்ல செய்திகளை படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் இதன் மூலமாக எங்களுடைய முத்தாலாவுடைய திறனை கெடுத்து சொல்லக்கூடாது. அதிலேயே முழு நேரத்தையும் கொடுத்து எப்பொழுது பார்த்தாலும் அதிலேயே இருந்து அதிலேயே ஒரு காலத்தினுடைய ஒரு நிலை அப்படி மாறி போய்விட்டது. இரவில் நீண்ட நேரம் இருக்கிறார்கள், அதையே பார்த்துக் கொண்டு காலையில் பதிவு கூட கிடைக்குமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கிதாபுகளில் இருக்கக்கூடிய பறக்கத்தில் எதுவும் கிடையாது. கிதாபுகளை நேரடியாக எடுத்து படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பறக்கத், நம்முடைய முன்னோர்களை பற்றி பார்க்கிறோம். எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய முத்தாலாவை வைத்திருக்கிறார்கள். பெரும்பெரும் நல்லவர்கள், சாலிஹீன்கள், அவர்களுடைய இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்பொழுதுமே கிதாபு அவங்களை சுற்றி இருக்குமா. அவங்க மனைவி ஒருத்தர் சொன்னாங்களாம், வல்லாஹி லஹிய அஷத்து மின் ஸலாத்தி பராயின் வஹாதிஹில் குதுப், 3 சக்கரத்தையை விட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கிதாப் அப்படின்னாங்க. மனைவி சொன்ன செய்தி, தன்னுடைய கணவரை பற்றி எப்பொழுது பார்த்தாலும் கிதாபில் ஈடுபட்டு இருக்கிறார், அதன் மூலமாக 3 சக்கரத்தை இருந்தால் கூட எனக்கு கஷ்டமாக இருக்காது, அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியானால் எவ்வளோ முத்தாலா செஞ்சிருப்பாங்க. நாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் வெறும் 83 நாட்களிலே குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கிறார்கள். அவ்வளவு திறன் கொண்டவர்களாக மாபெரும் முஹத்திஸாக இருந்தார்கள். அதே போன்று இப்னு ருஷ்த் மாலிகி சொல்வார்கள், நான் என் வாழ்க்கையில் 2 நாள் மட்டும்தான் முத்தாலா செய்கிறேன், 2 இரவு மட்டும்தான் முத்தாலா செய்யல. ஒன்று என்னுடைய தாயார் வஃபாத்தான இரவு, 2வது என்னுடைய திருமணமான இரவுன்னு சொன்னாங்க. தாயார் வஃபாத்தான இரவு சோகத்தில் இருந்தார்கள், இங்கே திருமணமான இரவு ஆக மகிழ்ச்சியில் இருந்தார்கள். இந்த 2 இரவுகளை விட எனக்கு முத்தாலா தப்பி போனதே கிடையாது. இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவ்வளவு முத்தாலா செய்வார்கள் இரவு நேரங்களிலே. மக்கள் எல்லாம், மாணவர்கள்லாம் பார்த்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டு அவங்க சொல்லுவாங்க, மக்கள் எல்லாம் நம்மீது நம்பிக்கை வைத்து தூங்கி கொண்டு இருக்கிறார்கள், நாமும் தூங்கிக் கொண்டால் சமுதாயத்தினுடைய நிலை என்னவாகும்? இது பொறுப்புள்ள முத்தாலா,
முத்தாலாவில் பல வகை இருக்குது. என்னுடைய நேரம் சீக்கிரம் முடிகிறது என்பதனால் சில விஷயங்களை சொல்லி முடிக்க வேண்டும். முத்தாலாவில் பல வகை உண்டு. ஒன்று நேரம் போக்குவதற்காக சும்மா கடன் படிக்கிறது, யாவது எடுத்து படிக்கிறது. சில சமயங்களில் மனதை மாற்றுவதற்காக வேண்டி சிரிப்பான செய்திகள், நம்முடைய மனதை உற்சாகப்படுத்தக்கூடிய செய்திகளை படிக்கலாம். இது பொறுப்புள்ள முத்தாலா. இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நாங்கள் தூங்கிவிட்டால் சமுதாயம் எங்களை நம்பி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் இது போன்ற புகார்கள் எங்களுக்கு எழுப்பிக் கொள்வார்கள் என்று நம்மை நம்பி ஒரு சமுதாயம் இருக்கிறது, நாம தூங்கிட்டா என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. அந்த பொறுப்பு நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படிப்பட்ட பொறுப்பு தற்கால சமகாலத்தில் ஆயுள் கரணி நிறைய கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கேட்டாங்க, எப்படி நான் ஒரு எழுத்தாளராக ஆகிறது, நான் எப்படி எழுத்தாளராக ஆகிறது? எழுத்தாளர் ஆகுவது என்பது ஒரு பயணம். அது ஒரு பயணம், நீண்ட பயணம். அது கிதாபை படிப்பதில் தான் ஆரம்பிக்கிறது என்று சொன்னாங்க. கிதாபை படிப்பதில் தான் ஆரம்பிக்கிறது. முதல்ல கிதாபை படிங்க. சையது சுலைமான் நதுவி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவார்கள், ஒரு பக்கம் எழுதாதான் 100 பக்கம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் எழுதுறதாக இருந்தால் எங்கேயாவது பார்த்து முத்தாலாம் ஒரு கோர்ஸ்ன்னு சொன்னோம். பல மதரசாக்கள் அது ஒரு கோர்ஸ் மாதிரி பாடத்தையும் வச்சிருக்கிறாங்க. ஒரு பிரிவு நம்முடைய மதரசா யூசுஃபியாவிலையும் ஒரு பிரிவு அதற்காக ஒதுக்கி இருக்கிறோம். முத்தாலா செய்வதற்காக வேண்டி ஒரு உஸ்தாதுடைய நிகராணியில் பார்த்து எழுத வேண்டும். நோட்டில் எழுதி நோட்ஸ் எடுத்து வைக்க வேண்டும். நம்ம முத்தாலா செய்யும் பொழுது கிடைக்கிறதையெல்லாம் எழுதுறதில்லை. 100 பக்கம் படித்தால் ஒரு பக்கம் எழுதலான்னு சொன்னாங்க. அப்பதான் அது படிப்பதற்கு தகுதியானது. 100 பக்கம் படித்து ஒரு பக்கம் எழுதினால்தான் அது படிப்பதற்கு தகுதியானது. இல்லை என்றால் அது பிரயோஜனமற்றது என்று சொல்வார்களாம். அப்படி அதிகமாக படிக்கும் பொழுதுதான் எங்களிடத்திலே வார்த்தைகள் அதிகமாகும், எழுத்துக்களுடைய சூழல் உருவாகும். இமாம் முதுனி ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர், அவங்க சொல்லுவாங்க, நான் அது ரிசாலாங்கிற கிதாபை 50 தடவை படித்தேன். அது ரிசாலா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் எழுதின உஸூலுல் ஃபிக்ஹ்ல எழுதின முதலாவது கிதாப். அந்த கிதாபை நான் 50 தடவை படித்தேன். ஒவ்வொரு தடவையும் நான் அதிலிருந்து அதிகப்படியான கருத்தை விளங்கிக் கொண்டேன். ஒரு கிதாபை படிக்கும் பொழுது முதல் தடவையிலே முழுமையாக விளங்காது. 2வது, 3வது, 4வது, 5வது மீண்டும் மீண்டும் படிங்க. நீங்க 1ஆம் சூறால படித்த மீசானை எடுத்து தஃசீர் வகுப்புல எடுத்து பாருங்க. இங்க 1ஆம் சூறால விளங்குனதை விட 4 மடங்கு அதிகமாக விளங்கும். 1ஆம் சூறால படித்த கிதாபு நீங்க தஃசீர் வகுப்புல எடுத்து படிங்க. கீழ் சூறாவில் எடுத்து படித்த கிதாபை மேல் சூறால போய் எடுத்து பாருங்க, நல்லா விளங்கும் முன்னை விட. அதே போன்று நாம் தரிசுக்கு போனால் கூட எந்த கிதாபை நாங்கள் தரிசுக்கு எடுக்கிறோமோ தத்ரீஸுக்கு அதை முழுமையாக முத்தாலா செய்ய வேண்டும். முத்தாலா செய்யாமல் பாடம் நடத்தினால் அந்த பாடத்தில் நூறானியத் இருக்காது. மாணவர்களுக்கு உஸ்தாதுக்கு விளங்குமோ விளங்காதோ மாணவர்களுக்கு அறவே விளங்காது. முத்தாலா செய்து விட்டுத்தான் எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்வார்கள், முத்தாலா செய்யாமல் பாடத்தை நடப்பதற்கு கிதாபை திறக்கவே கூடாது. பல வருஷம் நடத்தியிருப்போம். அப்படி இருந்தாலும் அந்த கிதாபை திறந்து அப்பொழுது நடத்தும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் முத்தாலா செய்யணும். புதிதாக நமக்கு விளக்கம் கிடைக்கும். கடந்த வருடம் விளங்காமல் இருந்தது விளங்கும். ஏனென்று சொன்னால் முத்தாலாவை திரும்ப திரும்ப செய்யும் பொழுதுதான் அதன் மூலமாக நாம் அதனுடைய பலனை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்ம சேர்ந்து ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, அது துருல் முக்தார் பாடம் நடத்துறதாக இருந்தால் நீங்க ரத்துல் முக்தாரையும் சேர்த்து பாருங்கம்மா. துருல் முக்தார் அத்துருல் முக்தாரை நடத்துவதாக இருந்தால் ரத்துல் முக்தாரையும் சேர்த்து பாருங்கள். ரத்துல் முக்தார் அத்துருல் முக்தாருடைய ஆசியா. அல்லாமா ஷாமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களே சொல்லுவாங்க, அத்துருல் முக்தார் கிதாபுக்கு முத்தாலா, அதாவது இஸ்தாவுக்கு ஃபத்வாவுக்கு தகுதியான கிதாப் அல்ல என்று. ஃபத்வாவுக்கு தகுதியான கிதாபு இல்லை என்பதற்கு அர்த்தம் அந்த கிதாபில் தப்பா இருக்குது மசாலா அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அது அவ்வளவு முக்தசரை முக்கியம் என்று சொல்வார்கள். சுருக்கமாக இருக்கிறது மசாலாக்கள். அதை படிப்பவர்கள் தவறாக விளங்கிக் கொள்வார்கள். முசல்லிகளுடைய திறமை அதில் வெளிப்பட்டு இருக்கிறது. எனவே அதை மட்டும் பார்த்து ஃபத்வா கொடுக்கக்கூடாது. அதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் ரத்துல் முக்தார். ஆசியாவையும் சேர்த்து பார்க்கணும். அதிலே நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே முத்தாலாவிலே நாம் எந்த அளவுக்கு வசியாக இருக்கிறோமோ எங்களுடைய தேவைகளும் வசியாக இருக்கும். விசாலமான முத்தாலா இருக்கும் பொழுது நாம் எந்த சமயத்தில் எது சம்பந்தமாக தேடினாலும் இந்த கிதாபில் இந்த விஷயம் கிடைக்கும், இந்த கிதாபில் இந்த விஷயம் கிடைக்கும். இந்த கிதாபில் வெறுமனே பிடிஎஃப் டவுன்லோடு பண்ணி மட்டும் படிக்கிற பழக்கத்தை வச்சுக் கொள்ளக்கூடாது. கிதாபுகளிலிருந்து நேரடியாக படிக்க வேண்டும். அதே போன்று எந்த கிதாபை படிக்கணுங்கிறதையும் முடிவு செய்யணும். பல சமயங்களில் கிதாபு
ஹிதாயத்தையும் கொடுக்கும், வலாலத்தையும் கொடுக்கும். கிதாபு எங்களுக்கு குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் உள்ள மற்ற கிதாபுகளுக்கு என்ன சொல்வது? என்ன கிதாபை படிக்க வேண்டும்? சாதாரணமாக லேசான இபாரத் உள்ளதா படிக்கணும்னு சொன்னால் ஐஸ்வரு தபாசீர் இருக்குது, தஃப்சீருல் முனீர் இருக்குது, தஃபோசு தபாசீர் இருக்குது, அதே போல தஃப்சீரில் தஃப்சீர் இப்னு கஸீர் இருக்குது, ஹதீஸிலே உம்தத்துல் காரி, ஃபத்ஹுல் பாரி, ஷுரூஹாக்கள், இது மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலையும் நாம் படிப்பதற்கான கிதாபுகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது உஸ்தாத்மார்களுடைய மசூராவின் அடிப்படையில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த கிதாபை படிக்கலாம்? சில சமயங்களில் நாம் படிக்கிற கிதாபை தவறாக விளங்குவதன் காரணமாக அல்லது அந்த கிதாபினுடைய ஆசிரியரின் கொள்கையை அந்த புகுத்துவதன் காரணமாக அது வழிகேட்டிற்கு கூட போய் சேர்ந்துவிடும். ஆனால் பல சமயங்களில் அது ஹிதாயத்திற்கும் காரணமாக இருக்கும். மௌலானா உபைதுல்லா சிந்தி ரஹிமஹுல்லாஹ் சுதந்திர போராட்டத்திற்காக மாபெரும் பாடுபட்டவர். அவருடைய சரித்திரத்திலே வருகிறது, அவர் சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர். சீக்கியராக இருந்தவர். அவர் தன்னுடைய 11வது வயதிலே தொஹ்பத்துல் ஹிந்து, அதுவும் ஒரு நவ் முஸ்லீம் எழுதின கிதாபு தான், தொஹ்பத்துல் ஹிந்துங்கிற கிதாபை படிக்கிறார். அந்த கிதாபை படித்து பார்த்துட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னார். அந்த கிதாப் அவருடைய இஸ்லாத்திற்கு காரணமாக இருந்துச்சு. இன்னும் பல பேருக்கு சொல்லலாம். அவர்களுடைய படிப்பு இன்று சமகாலத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய திறமையும் ஆய்வும் வழிகேட்டிற்கு காரணமாக அமைந்துள்ளது. எனவே உஸ்தாத்மார்களுடைய மசூரா ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் நாம் எந்த கிதாபை எடுத்து படிக்க வேண்டும் என்பதில். அதே போன்று முத்தாலா செய்யும் பொழுது நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். நோட்ஸ் எடுக்காமல் அப்படியே படித்து விட்டீங்கன்னா மறந்து போயிடும். படிச்சுட்டு ஒரு பக்கம் படித்து முடித்த பிறகு இந்த பக்கத்தில் என்ன படித்தோன்னு ரெகனிச்சு அதை திரும்பவும் கொண்டு வந்து பார்க்கணும். நிதானமான முத்தாலா, அவசரமாக படிச்சுட்டு போகக்கூடாது. பழகிட்டா வேற விஷயம். நிறைய நம்ம பழகிட்டோம் என்றால் வேறு. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு பக்கம் படிச்சுட்டு இதில் என்ன இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிதாப் படித்து முடிச்சுட்டு இதில் என்ன சொல்லாது. எஹ்யாவுல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அருமையான கிதாப். நாம் அதை எப்படி படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது எப்படி விளங்கி இருக்கிறோமோ தெரியாது. ஆனால் அவர்கள் அமைந்த கருத்தி மிக அருமையானது. சொல்லுவார்கள் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று இபாதத், 2வது ஆதாப், 3வது முஹ்ரிகாத், 4வது முன்பியாத். இந்த 4 பார்ட்டிலே தங்களுடைய முழு எஹ்யாவுல் முஸ்லிமை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி சாராம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தேவையான விஷயங்களை நோட்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது சொல்லுவாங்க, அதாவது மனப்பாடம் செஞ்சு வைக்கிறது இருக்குது, அது நமக்கு மோசடி செஞ்சிடும். நம்ம நினைச்சிருப்போம் நம்ம மனசுல ஞாபகத்தில் இருக்குது, ஆனால் என்ன வந்து மறந்து போச்சுன்னா திரும்ப வராது. பல சமயங்களில் பெரும் ஞாபக சக்தி உள்ளவர்கள் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர், அவர்களும் சொல்லுவாங்க, நான் சில சமயங்களில் என்ன திருப்பி செஞ்சு வச்சிருந்தேன், மறந்துருச்சு, அதை நினைச்சு ரொம்ப கை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சொல்லவா வேண்டும்? ஜபலுடைய சிப்புக்கெல்லாம் ஒரு மலை போன்று மன்னர் சக்தி உள்ளவர்கள். அவர்களை பற்றி அவருடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், இரவு நேரத்திலே அவர்கள் திடீரென எழுந்திருப்பாங்க, விளக்க எரிப்பாங்க, ஏதாவது எழுதுவாங்க. ஒரு நாள் நாம் பார்த்த 18 தடவை எழுதிட்டாங்க. இரவுல 18 தடவை எழுதி வச்சாங்க. ஏன்? அது நினைவில் இருக்க வேண்டும் என்பதற்காக. பல சமயங்களில் நமக்கே அனுபவத்தில் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு தலைப்புற விஷயத்தை தேடிக்கொண்டே இருப்போம். பெட்டு போடும்போது தான் படித்த பலர்கள் திடீர்னு ஞாபகம் வரும். ஆனால் நல்ல விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். நாளை எழுந்திருக்கும் போது வாங்கணும். எழுந்திருச்சு உடனே நோட்ஸ் எடுத்துட்டாதான் அது பாதுகாப்பாக இருக்கும். இல்லாட்டி சில சமயம் ஞாபகத்தில் இருக்கும், சில சமயம் மறந்துடும். அதனால நோட்ஸ் எடுக்கணும். அதில் ரொம்ப கௌரவமாக இருக்கணும். எங்களுடைய முத்தாலா எங்களுடைய ரூபு பிரியும் வரை இருக்க வேண்டும். அது எங்களுடைய ஹிதாயத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும். எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் ஆக்ராவுடைய வெற்றிக்கும் எங்களுடைய முத்தாலா காரணமாக இருக்க வேண்டும். பேருக்காக புகழுக்காக ஆகிவிடக்கூடாது. அதனால் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ நல்லவர்கள் அவர்கள் தங்களுடைய முத்தாலாவின் மூலமாக இறுதி வரையிலும் கட்டி காத்தார்கள். இறுதி வரையிலும் முத்தாலா செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய ஹிதாயத்திற்கு காரணமாக அமைய வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன். இமாம் அபூ துர்ஆ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி வருகிறது. அவர்கள் மரணப்படுக்கையில் எடுக்கும் பொழுது அவர்களுடைய மாணவர்கள் சுற்றி உட்கார்ந்து இருக்கிறார்கள். கேட்கிறார்கள், ஒருவரிடத்தில் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் வந்திருக்கிறது, மூசா லா இலாஹா இல்லல்லாஹ், அந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தர் சொன்னார், முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்படி சொன்னதால் அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் மாணவர் சொன்னார். இமாம் அபூ துர்ஆ ரஹிமஹுல்லாஹ் முழு சனதையும் சொன்னாங்க. ஹதஸனி அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் என்று சனதை ஆரம்பிக்கிறார்கள். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு
அன்னஹு قال رسول الله صلى الله عليه وسلم من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு முழுக்க பெறுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்முடைய முத்தாலா இப்படி இருக்க வேண்டும், கடைசி வரையில் இருக்க வேண்டும். அது எங்களுடைய ஹிதாயத்திற்கும் காரணமாக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. எங்களுடைய முத்தாலாவுடைய திறனை நாம் மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மதரசா காலங்கள் தான் மிகப்பெரிய கருவி. வெளியே போனால் பார்க்கலாம்னு நினைக்காதீங்க. மதரசாவிலிருந்து எந்த அளவுக்கு முத்தாலாவுக்கு தனியாக நேரம் ஒதுக்கி முயற்சித்து பார்த்தீர்களோ அது ஆடிமான பிறக்கும் பயன்படும். அது முத்தாலாவுடைய ஆர்வத்தை மறுதளிக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. நம்முடைய முத்தாலாவின் மூலமாக எங்களுடைய தீன் மட்டுமல்ல, எங்களுடைய துன்யா மட்டுமல்ல, எங்களுடைய தீன் மற்றும் ஆசிரியத்திற்கும் பிரயோஜனம் தரக்கூடியதாக இந்த சமுதாயத்திற்கு அதன் மூலமாக பெரிய சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த ஏற்பாட்டிற்கு இங்கே இருப்பதற்கு வாய்ப்பளித்த மஜ்லிஸுல் மதாரிஸுல் அரபிய்யாவுடைய நிர்வாகத்திற்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.